மக்காவுடைய காலத்தில் சஹாபாக்கள் மிச்சம் கஷ்டப்பட்டார்கள். குர்ஆன் ஒரே ஆயத்தில் 3 விடயங்களை எங்களுக்கு பயான் செய்து, எப்பொழுது அல்லாஹ் சொல்றான் என்றால் கஷ்டமான நிலைமையில் சொல்லல, செழிப்பான நிலைமையில் கஷ்டத்தை ஞாபகப்படுகிறார். கஷ்டமான நேரத்தில் துஆ கேட்கிறது சும்மாவே அழுக வந்துடும். கஷ்டத்தில் இருக்கிறாரே, கையை தூக்கினாவே அழுதுடுவார். கடல்ல இருக்கிறார், ஜெயிலுக்கு இருக்கிறார், வழக்கில் இருக்கிறார், கோர்ட் சொல்லுக்கு இருக்கிறார், அவருக்கு அழுக வரும். சந்தோஷமான நேரத்தில் இபாதத் செய்வது கஷ்டம். சந்தோஷத்தில் தொழுவது, தந்த சொந்த வீட்டில் கல்யாணம் திருமணம், 5 நேர தொழுகைய நேரத்துக்கு தொழுகிறாண்டா அவர் ஒரு பெரிய ஒரு வேலை செஞ்சிட்டார். சஹாபாக்கள் பற்ற நேரத்தில் அல்லாஹ் அதை சொல்லல, கஷ்டப்பட வச்சான். மதீனாவுல செழிப்ப கொடுத்ததற்கு பின்னால இப்ப அல்லாஹ் ரிப்பீட் பண்றான். வத்குரு, நினைவுபடுத்தி பாருங்க, மக்காவை ஞாபகப்படுத்துங்க. மக்கால எப்படி இருந்தீங்க? இஸ் அன்தும் கலீல், நீங்க கொஞ்ச பேராக இருந்தீங்க, சிறுபான்மையா இருந்தீங்க. உங்களோட பேச்ச கேட்கும் ஆள் இல்ல, உங்களுக்கு நடந்த துன்பத்தை சொல்ல யாரும் இல்ல, உங்களை யாரும் கணக்கெடுக்கல. இது அன்தும் கலீல், சிறுபான்மையாக இருந்தீங்க. இது முதலாவது. இரண்டாவது, தகாஃபூன ஐயதஹத்தஃபகுமுன் நாஸ், அச்சத்தோட வாழ்ந்தீங்க. மக்கள் எப்பொழுது பாய்ந்து விடுவார்களோ, எப்ப வெடிக்கும் என்ற பயம் இருந்துச்சு உங்களுக்கு மக்காவுல. மூணாவது, ஹலாலான ரிஸ்க்குக்கு சவால், சுத்தமான ரிஸ்க் உங்களுக்கு மக்காவுல கஷ்டமாக இருந்தது. அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை மதீனாவுல பெரும்பான்மையாக ஆக்கினோம். மக்கள் உங்களை பாய பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுதே உங்களுக்கு வரவேற்பு. தலஅல் பத்ரு அலைனா, இதோ முஹம்மது ரசூலுல்லாஹ் வருகிறார், எங்களுடைய பிசினஸில் அரவாசை தருகிறோம். சுப்ஹானல்லாஹ், பஜாரை காட்டுகிறோம், பல திருமணங்களை செய்திருக்கிறோம், சில பெண்களை தலாக்கு சொல்லி எங்கட மனைவிமார்களை உங்களுக்கு முடிச்சு தாரோம். அன்சாரிகள் உதவி செய்தார்கள், அப்படியெல்லாம் வாக்களித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், மதீனாவுல அச்சத்தை இல்லாமாக்கினோம். மூணாவது, மக்காவுல உணவுடைய தட்டுப்பாடு உங்களுக்கு இருந்தது. மதீனாவுல வரஸககும் மினத் த்வையிபாத், மனமான சுத்தமான சாப்பாடுகளை தந்தோம். லஅல்லகும் தஷ்குரூன், நன்றியோட நடந்து கொள்ளுங்கோ. அல்லாஹ்